காரு ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படின்னாலே ஒரு விதமான பதட்டம் வந்துடுது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, பிகினர்ஸ் நியூ டிரைவர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ கார் ஃபார்வர்டில் போகிறதுல நம்மளுக்கு எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. ஃப்ரண்ட் விஷன் இருக்கு, நம்ம பார்த்துட்டு நம்ம ஓட்டிடுறோம். ரிவர்ஸ் போகும்போது நம்மளுக்கு ரிவர்ஸ் விஷன்ங்கிறது கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டமும் பயமும் உண்டாயிருது. இந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கலாம். அதுக்கு ஒரு 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிவர்ஸுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. இப்போ ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம என்னென்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, சீட் பெல்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு, மிரர் செக்கிங்கு, சரௌண்டிங்ஸ் செக்கிங். இதுதான் இந்த பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். நம்ம சேனலில் 250க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம முக்கியமான வீடியோஸோட லிங்க்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து ரிவர்ஸ் சம்மந்தமாக இந்த சாப்டர்லாம் நான் சொன்ன சாப்டரை பற்றி உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி இப்போ காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பார்க்கிங்கில் கார் நிறுத்தியிருக்கேன். இப்போ நான் அதுலேருந்து பின்னால் கொஞ்சம் ஸ்லோப் இருக்குது. இப்போ ரிவர்ஸ் எடுக்க போகிறேன். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீட் பெல்ட் போட்டேன். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட் போட்டு சீட் ஸ்டேரிங்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மிரர் செக் பண்ணுறேன். சென்டர் மிரரில் எனக்கு கரெக்டாக வியூ தெரியுது. பின்னால் ஒரு டிராக்டர் நிற்கிது, அந்த வியூ கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள். லெஃப்ட் சைடு மிரரில் கேப்பு இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு மிரர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருக்குது. அந்த செவுத்துக்கும் வண்டிக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. 2 சைடுமே கேப் இருக்குது. சென்டர் மிரர் பார்த்தீங்கன்னா பின்னால் தூரத்தில் டிராக்டர் நிற்பேன். இந்த 3 விஷயத்தையுமே வந்து நான் செக் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் எடுக்கும் போது இந்த 3 விஷயம் கன்ஃபார்மாக நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காரை இறக்கும் போது, ஸ்லோப்பில் இறக்கும் போது என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து சின்ன சரௌண்டிங்ஸ் செக் பண்ணியாச்சு. இப்போ பெடல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சீட்டு வந்து கரெக்டாக கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டருக்கு கால் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப தூரத்தில் சீட் இருக்கக்கூடாது ரிவர்ஸ் எடுக்கும்போது. இப்போ பாருங்கள், கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகிற மாதிரி வண்டி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இப்போ நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அட் அ டைமில் ரைட்டு மிரரு, லெஃப்ட் மிரரு, சென்டர் மிரர் 3ஐயும் பார்க்குறேன். 3மே எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது. கேப்பு எதுவுமே இடிக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைட்டு லெஃப்ட் எதுவுமே டர்ன் பண்ணல. இது ஸ்ட்ரைட் ரிவர்ஸு டவுன் இறக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்மூத்தாக இறக்கிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன செக் பண்ணணும்னா, நான் இப்போ ரோட்டில் கீழே இறங்க போகிறேன். இறங்க போகிறப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 சைடும் நம்ம சரௌண்டிங்ஸில் பார்க்கணும். ஏன்னா 2 சைடில் பேக் சைடில் ஏதோ அந்த தெருவுங்கிறதுனால வண்டி இந்த சைட்லேருந்து அந்த லெஃப்ட் ரைட்லேருந்து பைக்கோ ஏதோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இப்போ 2 சைடு நான் இங்கேருந்து வியூ பார்க்குறேன் பாருங்கள். இந்த சைடு 2 சைடுமே செக் பண்ணிட்டு தான் நான் இறக்குறேன். இப்போ அடிஷ்னலாக இந்த இதை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக இறக்கிட்டேன், இப்போ ரிவர்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு போகிறேன். லெஃப்ட் சைடு போகிறேன்னா என்ன செய்றேன், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரைட்டை கட் பண்ணுறேன். எந்த சைடு வண்டி போகணுமோ அந்த சைடு ஸ்டேரிங்கை கட் பண்ணணும். இப்போ வந்து லெஃப்ட் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், ரைட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்படியே வண்டி நான் விட்டு லெஃப்ட்டில் போய் அந்த மெயின் ரோட்டுக்கு போகிறேன். இப்போ ஓரளவுக்கு திருப்பிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டு இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன். ரைட் சைடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு கம்ஃபர்டபுளாக இப்போ நான் போயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ சென்டரில் இப்போ நிறுத்தியிருக்கேன். இப்போ நியூட்ரல் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் பிரேக்கை போட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது ஒரு ரோட்டில் நிற்கிது, ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கணும். இதில் என்ன அதே சேம் தான். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை வந்து எந்த விதமான டேர்ன் பண்ணக்கூடாது. மிரர் மட்டும் செக் பண்ணணும். 3 மிரரை செக் பண்ணிட்டு சரௌண்டிங் செக் பண்ணிவிட்டு பின்னால் காருக்கு பின்னால் ஆப்ஜெக்ட் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் டேரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் போகிறீங்க. அடுத்ததான் உங்களுக்கு ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் ரிவர்ஸில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ கம்ஃபர்டபுளாக ரிவர்ஸ் கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அடிஷ்னலாக லெஃப்ட் மிரர், ரைட்டு மிரர், சென்டர் மிரர் 3ஐயும் பார்க்குறேன். பின்னால் சென்டர் மிரரில் கண்டுகட்டின தூரம் எதுவுமே தெரியல. இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்கல, கிளச்சை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணல. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் எடுக்கும்போது எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கனாலே கார் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு இதுலேயே நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்கள், திருப்பி ரைட்டு லெஃப்ட் மாறி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் இது. ஸ்டேரிங்கை நீங்கள் எந்த விதமான டேர்ன் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு பதட்டத்துக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை. ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. எப்போ உங்களுக்கு பதட்டம் வரும்னா, ரைட்டு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அது மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் பார்த்துட்டிங்களா. இதுக்கப்புறம் வந்து
ஒரு ஆப்ஜெக்ட் நிறுத்தி அதை ரைட்ல எப்படி கட் பண்றது, லெஃப்ட்ல எப்படி கட் பண்ணுறது, ரிவர்ஸ்ல போகும்போது லெஃப்ட் எப்படி கட் பண்ணணும், ரைட் எப்படி கட் பண்ணணுங்கிறத அடுத்ததான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ மூலம் காமிக்கிறோம். இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம். இப்போ ரிவர்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார் சிட்டி பைக் ஒன்று நிறுத்தி வச்சிருக்கேன். இப்போ அங்கே என்ன பண்ண போறோம்னா, இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகும்போது அந்த கரெக்டாக அந்த பைக் வந்து கிட்டத்தட்ட சென்டர் பண்ணி நான் போறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த பைக்கை வந்து கட் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து நான் காரை பார்க் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த பைக்கு ரைட் சைடில் எப்படி ரிவர்ஸில் போய் காரை பார்க் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் லைவாக. சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் நம்ம கார் போகணும் அப்படின்னா ரைட் சைடு ஸ்டேரிங் வந்து இப்படி டர்ன் பண்ணணும். நம்ம கார் வந்து ரைட் சைடு பேக் வந்து ரைட் சைடில் போகணும். காரோட பேக் சைடு ரைட் சைடில் போகணும்னா ரைட் சைடு கட் பண்ணணும். காரோட பேக் சைடு லெஃப்ட் சைடில் போகணும்னா லெஃப்ட் சைடில் ஸ்டேரிங்கை கட் பண்ணணும். இந்த ரெண்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சு, கன்ஃபியூஷனுக்கே வேலை கிடையாது. இதில் வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆகுறாங்கன்னா, கட் பண்ணும்போது கார் ரைட்ல போறது லெஃப்ட்ல போறது அப்படியே மாத்தி மாத்தி கட் பண்ணி கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. சேம் சைடு நீங்க ரைட்டு கட் பண்ணா ரைட் பேக்கு போவோம் அந்த சைடு, லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் பேக் அந்த சைடு போவோம், லெஃப்ட். அவ்வளவுதான். இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவா டெமோ பண்ணி காட்டுறேன். சீட் பெல்ட் போட்டேன், கம்ஃபர்டபுளா எல்லாம் அரேஞ்ச் பண்றேன், மிரர் செக் பண்றேன். இப்போ சேமா கிளட்சை ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் கியரை போட்டேன், சரௌண்டிங்ஸ் செக் பண்ணிட்டேன், பின்னால எதுவுமே ஆப்ஜெக்ட் இல்லை. நான் இப்போ ரிவர்ஸ் போறேன், லைட்டா கிளட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கல, அது கொஞ்சம் ஸ்லோப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் பாருங்கள், அந்த பைக்கை நோக்கி நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட போயிட்டேன். பைக்கு பாருங்கள், இதுக்கப்புறம் பண்ணால் அந்த பைக்கை இடிச்சிடும். இப்போ நான் வந்து திருப்பி போயிட்டு அந்த பைக்கை கட் பண்ணி லெஃப்ட்டில் காரை பார்க் பண்ண போகிறேன். திருப்பி பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஃப்ரண்டில் போகிறேன். இப்போ ஃப்ரண்டில் போயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், பைக் தெரியுது. இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட்ல போகணும். அந்த பைக்குக்கு லெஃப்ட் சைடு என்னோட காரை பார்க் பண்ண போறேன். லெஃப்ட் சைடு போறதுனால நான் ஸ்டேரிங்கை பாருங்க லெஃப்ட் ஃபுல்லா கட் பண்றேன். லெஃப்ட் கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியரை போட்டேன், லெஃப்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ கார் பாருங்க, என்னோட கார் வந்து லெஃப்ட் சைடு போகுது பாருங்க. ஃபுல்லா லெஃப்ட் சைடு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த ஏரியா ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் திருப்பி அப்படியே ரைட் சைடு ஆப்போசிட்ல பாருங்க. ஃபுல்லா அந்த பைக் வந்து இந்த மிரர்ல வந்து அந்த பைக் தெரியணும். கட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு மிரரில் அந்த பைக் தெரியுது. இந்த மாதிரி ரைட் சைடு மிரரில் அந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணிடணும். ரைட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஓகே, இப்போ லெவல் பண்ணிவிட்டு இப்போ மிரரை செக் பண்ணணும். மிரர் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து இப்போ போனால் இடிச்சிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம திருப்பி அந்த பக்கம் வரணும். இப்போ ஸ்ட்ரைட் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பி கொஞ்சம் சென்டர் பண்ணுறேன். இப்போ சென்டர் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் போய் அதை நான் பார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து கார் வந்து லெஃப்ட் சைடு உள்ளே போகணும். திருப்பி ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு ஃபுல்லாக லெஃப்டாக கட் பண்ணிட்டேன். அந்த பைக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உள்ளே போகிற ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியணும். ஃபுல்லாக கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ பைக் மறைஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நான் வந்து ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பைக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு, இந்த சைடு டிராக்டருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. ரெண்டுக்குமே கண்ணாடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே போதுமான ஸ்பேஸ் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே நேராக போகிறேன். ரெண்டு சைடுமே பைக்கு ஸ்பேஸ் போதுமானதாக இருக்குது, பக்கத்தில் டிராக்டருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக கார் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பைக்குக்கு ரைட் சைடில் இந்த காரை வந்து நான் உங்களுக்கு ஒரு தடவை பார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறேன் ஃப்ரண்ட்ல. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பின்னால் போகும்போது ரைட் சைடு போகணுமா லெஃப்ட் சைடு போடணுமான்னு முடிவு பண்ணிட்டு, ரைட் சைடு போகணும்னா ஸ்டேரிங்கை ரைட் சைடும், லெஃப்ட் சைடு போகணும்னா லெஃப்ட் சைடும் திருப்பணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நான் பைக்குக்கு ரைட் சைடு காரை கொண்டு போகிறேன். அப்போ ரைட் சைடு போனால் என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணணும். ரிவர்ஸ் போட்டேன், ஸ்டேரிங்கை ஃபுல்லாக பாருங்க ரைட்டு கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரைட் கட் பண்ணி இந்த மிரரில் வந்து பைக் தெரியுது எனக்கு. இந்த மிரரில் பைக் தெரியுதுன்னா அப்போ வந்து நான் வந்து திருப்பி ரிவர்ஸில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றுறேன். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றிட்டு இப்போ இந்த பைக்கு தெரியுது. இப்போ இடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு வந்து போதுமான பைக் இடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் ரைட் சைடு என்னோட கார் போகணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் ரைட்டை வந்து நான் ரைட் ஸ்டேரிங்கை கட் பண்ணி
காரோட பேக் வந்து கொஞ்சம் ரைட்டுக்கு கொண்டு போகிறேன். ஃபுல்லாக கொண்டு போயிட்டேன். இப்போ அந்த காரு போதுமான அந்த பைக்கு பார்க்கும்போது மிரரில் போதுமான அளவு தெரியுது. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கம்ஃபர்டபுளாக திரும்பிருச்சு. இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மெத்தேடு தான் சிம்பிளான மெத்தேடு. நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்டர் மிரர், ரைட் சைடு மிரர், லெஃப்ட்டு சரௌண்டிங்ஸ் செக் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடு போகணும். கார் லெஃப்ட் சைடு திரும்பணும்னா லெஃப்ட் சைடு ஸ்டேரிங்கை ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். ரைட் சைடு திரும்பணும்னா ரைட் சைடு ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி முடிக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மிரரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் கேமரா உள்ள காரில் உங்களுக்கு வந்து சென்டரில் உள்ள பேக் சைடில் உள்ள ஒரு பொசிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ரிவர்ஸ் கேமரா இருக்குங்கிறனால நம்ம ஃபுல்லாக செக் பண்ணாமல் ரிவர்ஸ் எடுத்துட முடியாது. ரிவர்ஸ் கேமராவில் வந்து காருக்கு பின்னால் உள்ள ஒரு வியூஸ் மட்டும் தெரியும். ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் ஃபுல் வியூ அதில் வராது. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதில் 360 டிகிரி வந்திருக்கு. அது ரொம்ப அட்வான்ஸ் காரில் தான் அதெல்லாம் இருக்கும். நார்மலாக உள்ள காரில் இந்த மெத்தடில் இருக்கும். சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கேமரா இருந்தாலுமே நீங்கள் ரைட்டு லெஃப்ட் மிரரை வந்து கம்பல்சரி செக் பண்ணி தான் நீங்கள் காரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பிகினர்ஸ் என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. ஸ்லோப் இல்லாத பட்சத்தில் ஆக்சிலேட்டர் தேவையில்லை. மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. பதட்டத்தில் ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சரௌண்டிங்ஸ் வந்து செக் பண்ணுறது வந்து ஆல்டர்னேட்டாக செக் பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு மிரரை மட்டும் பார்க்குறது, அல்லது லெஃப்ட்டை பார்க்குறது, இல்லாட்டி சென்டர் மிரரை மட்டும் பார்க்குறது, அல்லது இப்படி திரும்பிட்டு பார்க்குறது. இந்த மாதிரி திரும்பியெல்லாம் பார்க்க தேவையில்லை. 3 மிரரையும் செக் பண்ணிவிட்டு பின்னால் உள்ள கேப்பை செக் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் எடுக்கலாம். ரைட்டு திரும்பும்போது ரைட்டும், லெஃப்ட் திரும்பும்போது லெஃப்ட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் கார் வந்து கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு திரும்பிடும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பதட்டமும் பயமுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.